ஈஸ்வரி ஆட்டோல போறாங்க. ஆட்டோக்காரர் சொல்றாரு, நீங்க சொன்ன தெரு வந்துருச்சு, எங்கம்மா போகணும்னு கேக்குறாரு. ஈஸ்வரி காசை கொடுத்துட்டு இறங்கிறாங்க. கோபி ராதிகா சொன்ன ஞாபகமாவே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ராதிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஈஸ்வரி. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கோபி ராதிகாவுக்காண்டி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சிஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டர் செக் பண்ண எப்போ வருவாங்க? நாளைக்கு மார்னிங் சார். ஒய்ஃப் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க ஓகேவா இருக்காங்க சார். ராதிகா, ஏதாவது சாப்பிடுறியா? ஜூஸு, ஹால்ரிக்ஸு ஏதாவது? குட்டி, உனக்கு பசிக்கலையா? பசிக்குது டாடி. உங்க எல்லாருக்கும் டாடி போய் டின்னர் வாங்கிட்டு வரேன். டாடி கூட நீயும் வர்றியா? எல்லாருக்கும் வாங்கிட்டு வரலாம். ஓகே டாடி. கமலா சொல்றாங்க, மயு உனக்கு பசிச்சுச்சுன்னா பாட்டி கிட்ட கேட்க வேண்டியதானே? என் பொண்ணு என்கிட்ட கேட்கறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு 1008 பிரச்சனைங்க. உங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதுக்கு 1000 ஆட்கள் இருக்காங்க. மயுவை பத்தியும் ராதிகாவை பத்தியும் நீங்க எதுக்கு கவலை பண்ணணும்? 2 பேரையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ராதிகா, நீ இரு, நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன். ஆமா மயு. ராதிகா, இவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் என் மேல காட்டுறியே, அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? நீ எவ்வளவு வருத்தப்படுறியோ அதே மாதிரிதான் நானும் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன். குழந்தைய பத்தி இதெல்லாம் வேணுமா இப்ப இருக்க சிச்சுவேஷன்லன்னு நிறைய சந்தேகம் வந்துச்சு, ஒத்துக்கிறேன். காரணம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. சத்தியமா சொல்றேன், இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் மனசே வெடிச்சிரும் போல இருக்கு. நமக்கு பிறக்க போற குழந்தை பையனா பொண்ணா எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். குழந்தை விஷயத்த பத்தி இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க. கூடவே உங்க அம்மாவை கூட்டிட்டு வர விஷயத்த பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. அம்மா இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லாதீங்க கோபி. உங்க அம்மா தான் என்ன தள்ளி விட்டாங்க. கோவம் உங்க அம்மாவை இந்த அளவுக்கு கொடூரமானவங்களா ஆக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க பேர பசங்க, மூத்த மருமக, அவங்கள பத்தி தான் அவங்க யோசிப்பாங்க. உங்களையும் என்னையும் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நமக்கு பிறக்க போற குழந்தை, ஆமா அதான் இல்லாம போயிருச்சு. நமக்கு பிறக்கிறதா இருந்த இந்த குழந்தையும் அவங்க பேர குழந்தைதான்னு யோசிக்க தவறிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்க கோபி. நம்ம குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க கோபி. ராதிகா, அம்மாவோட சுயநலத்தினால நம்ம குழந்தை போயிருச்சு கோபி. தாங்க முடியல கோபி. பாக்யா காலையில ராதிகா வீட்டுல திருப்பியும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவு திறந்திருக்கு. அத்தைன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. நான் தான் அத்தை, பயப்படாதீங்க. என்னத்த, வேற யாருமே இல்லையா வீட்டுல? இன்னும் ஆஸ்பத்திரியில இருந்து யாருமே வரல. அப்படியா அத்தை? நீங்க எப்ப வந்தீங்க? நேத்து நைட்டே வந்துட்டேன். நைட்லாம் தனியா தான் இருந்தீங்களா? கோபி நைட்டு ஃபுல்லா என் கூட தான் இருந்தான். காலையில தான் போனான். நேத்து நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க சரியாவே பேசல, அழுதுட்டு வச்சுட்டீங்க. என்னாச்சு அத்தை? அதான் சொன்னேனே பாக்கியா, நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு அழுக வந்துருச்சு. அத நீங்க சொல்லிருக்கலாம்ல அத்தை. கோபியும் ராதிகாவும் அழுதுகிட்டே இருந்தாங்களா? பார்த்ததும் எனக்கும் அழுக வந்துருச்சு. அத்தை, நீங்க ஓகேவா இருக்கீங்களா? நான் அந்த குழந்தைய வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இது இல்லாமலே போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது அத்தை, நீங்க வருத்தப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. பாக்யா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்யா. நைட்டு ஏதாவது சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேன். காலையில காஃபி குடிச்சிங்களா? இல்ல பாக்யா. வீட்டுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பாக்யா, நானே போட்டுக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வாங்க. இல்ல பாக்யா, நான் வரல. அப்ப நான் தனியா இருக்க போறீங்களா? கொஞ்ச நேரத்துல கோபி வர்றேன்னு சொல்லியிருக்கான். சரி பாக்யா, நீங்க வீட்டுக்கு கிளம்பு. அத்தை, நீங்க இருந்துப்பீங்கல்ல? பத்திரமா இருந்துப்பேன். நீ கிளம்பு பாக்யா. கோபி சாஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நர்ஸு சொல்றாங்க, இந்த பில்ல பே பண்ணிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு வாங்க சார். அதிகா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கோபி. டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது கார்ல போலாமா, உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாட்டி ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி போலாமா? அதிகா, என்ன நடக்க முடியாமையா இருக்கா? கார்லயே போலாம். நான் 2 வீக்ஸ் லீவ் போட்டுறேன். நீ நல்லா குணமாயிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ பத்தி யோசிக்கலாம், சரியா? நான் லீவ் போட தான் போறேன், ரெஸ்ட் எடுக்க தான் போறேன். குட் ராதிகா. வீட்ல இருந்து இல்ல, ஊர்ல இருந்து. ராதிகா, எந்த ஊர்ல இருந்து? எங்க ஊர்ல இருந்து. அம்மா கூட ஊருக்கு போறேன். என்ன திடீர் முடிவு? ரொம்ப சரியான டயத்துல எதுக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ற? டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்கல்ல, இந்த மாதிரி டயத்துல டிராவல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு. சொல்றாங்க, டிராவல் பண்றது கூட ஒரு நாள் தான். உங்க அம்மா கூட ஒரே வீட்டுல இருக்கோம் பாருங்க, பயந்துகிட்டே இருக்கணும்.
மறுபடியும் அத பத்தி எதுக்கு பேசுறீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். எதுவும் நடக்காத மாதிரி எப்படி பேசுறீங்க? நானும் ராதிகாவும் தான் அலறி போயிட்டோம். சினிமால பாக்குற மாமியார் கொடுமை எல்லாம் உங்க அம்மா தூக்கி சாப்பிட்டாங்க. நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? இந்த அம்மா இருக்கிற இடத்துக்கெல்லாம் என் பொண்ண கூட்டிட்டு வர்றத பத்தி யோசனையே பண்ண முடியாது. பயப்பட வேணாம். என் அம்மா எதுவும் செய்ய போறது இல்ல. ஏற்கனவே உங்க அம்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டாங்க. வகுத்துல இருக்க குழந்தையும் கொன்னுட்டாங்க. வேலை ராதிகாவுக்கு எதுவும் ஆகல. அவ விழுந்ததுக்கு பக்கத்துல டேபிள் சேர்லாம் இருந்துச்சு. தலையில அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அத்தை ப்ளீஸ், அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. இல்ல, உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். கண்ணால பார்த்தவனா. பதட்டம் கூட எங்களுக்கு குறையல. உங்க அம்மா இருக்கிற இடத்துல இவ இருந்தா இவ உயிருக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. ஊருக்கே போறோம். வீட்டுக்கு வந்து துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம். அதிகா, அப்பனா உன்னோட ஒர்க்கு? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன். அப்பனா குழந்தையோட ஸ்கூல்லாம் நாங்க ஊர்ல ஏதாவது ஸ்கூல்ல பார்த்து சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறதுதான் ரொம்ப முக்கியம். அத்தை, ஏன் அத்தை இப்படி பயந்து பேசுறீங்க? அப்படி பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு அந்த மாதிரிதான் தெரியும். இனிமேட்டு உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசுறதுக்கு எனக்கு தெம்பும் இல்ல. தயவு செய்து என்ன விட்டுருங்க. கோபி, நான் போறேன். ப்ளீஸ், நீ போக கூடாது. இந்த நிலைமையில நான் உன்னை அனுப்ப மாட்டேன். கோபி, உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கணும்னு சொல்றீங்களா? எதுவும் பண்ணல, இனியும் பண்ண மாட்டாங்க. நீ பயப்பட வேணாம், தைரியமா இரு ராதிகா. எதுக்கு இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னால அங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் கோபி. ப்ளீஸ் ராதிகா, சொல்றத புரிஞ்சுக்கோ ராதிகா. நீங்க புரிஞ்சுக்கோங்க கோபி. உன்னை ஊருக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். ராதிகா, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ப மாட்டேன் கோபி. நான் என்ன பண்ணா நீ நம்புவ ராதிகா? கோபி, நீங்க என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் ராதிகா. முடியவே முடியாது கோபி. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால ராதிகா அங்க வருவா, இருப்பா. அம்மா, என்ன சொல்ற? தேங்க்யூ சோ மச். இல்ல, நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்க அம்மா அந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன ராதிகா, உங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க? அம்மா எங்க போவாங்க? அதான் ஆசை பாக்யா ஒரு மாளிகையில இருக்காங்கல்ல, எங்க போகட்டும்? என்னை நம்பிதான் எங்க அம்மா இருக்காங்க. நான் தானே கூட்டிட்டு வந்தேன். அதான் நீங்க வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. அத பத்தி எல்லாம் பேச வேணாம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அப்பனா நடக்க போறத பத்தி பேசலாம். உங்க அம்மாவை எங்க வீட்டுல இருந்து அனுப்புறதா இருந்தா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வர்றேன். இல்லாட்டி எங்க அம்மா கூட ஊருக்கு போய்கிட்டே இருப்பேன். அம்மாவை எப்படி நான் போக சொல்ல முடியும்? பாத்தியா ராதிகா, இப்ப கூட தாய்ப்பாசம் பெருசா இருக்கு. குழந்தை இறந்ததை பத்தி இவருக்கு ஒரு கவலையும் இல்ல. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கோபி, நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன். உங்களோட எல்லாம் ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. நான் எடுத்த முடிவுப்படி என்ன நடக்க விடுங்க. இல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களால முடியலாட்டி நான் ஒன்னும் பண்ண முடியாது. அதிகா, புரிஞ்சுக்கோ. மாப்பிள்ள மாறி மாறி பேச வேண்டாம். அம்மாவை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா முடியாதா? என்னால ஈஸியா ஒரு வேலை பண்ண முடியும். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க அம்மா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அவங்க இங்க இருக்கணுமா வெளியே போகணுமாங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. என்னத்த இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? என்னத்த போலீஸ் கேஸா? இல்ல, பண்ணின தப்புக்கு உங்க அம்மா தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா கோபி ஆப்பிட் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா முடியாதா? அந்த வீட்டுல இல்லாட்டி நான் வர்றேன். இல்ல, அவங்க அங்கதான் இருப்பாங்கன்னா நான் போயிடுறேன். அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு கோபி. அப்புறம் என்ன பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ணவே கூடாது. ராதிகா, உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்னா நீ வேற எப்படி பேசுற? நான் என் முடிவை சொல்லிட்டேன். உங்க முடிவு என்ன? கொலையே பண்ணாலும் இவங்க அம்மா பக்கம் தாண்டி நிப்பாரு. நீ வாடி, நம்ம போலாம். வீட்டுக்கு வா ராதிகா, நான் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறேன். அது நான் கேட்கிற சொல்யூஷனா இருக்குமா? சொல்லுங்க கோபி, நான் கேட்கிற சொல்யூஷனா இருக்குமா? இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.